அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளை ஒழுங்கு செய்திருக்கக்கூடிய இணையவழி உரை தொடர் நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ் மரபு அறக்கட்டளை உலகளாவிய தமிழ் சூழலில் தொல்லியல் சார்ந்த பயிலரங்குகளையும் களப்பயணங்களையும் சுவடி பதிப்பையும் ஆவணப்படுத்துதலையும் கழிந்த சில ஆண்டுகளாக சிறப்பாக செய்து வருகிறது. அந்த நண்பர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இந்த நிகழ்வில் தமிழ் சிந்தனை மரபில் சிங்காரவேலர் எனும் பொருண்மையில் உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். தமிழ்நாட்டில் பல சிந்தனையாளர்கள் தனித்துவமிக்கவர்கள் தோன்றியிருக்கிறார்கள். அவர்களில் குறிப்பிடத்தக்கவர் சிங்காரவேலர். அவரை பற்றிய அதிகமான பரவலான அறிமுகம் தமிழகத்தில் இல்லாத சூழலில் அவரினுடைய வாழ்வும் பணியும் மையப்படுத்தி சில கருத்துக்களை இந்த நிகழ்வில் பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். சிங்காரவேலர் அவர்கள் தமிழினுடைய ஆதி குடியான கடலோடிகள் என்றும் பரதவர்கள் என்றும் மீனவர்கள் என்றும் அழைக்கப்பட்ட அந்த பின்புலத்தில் தோன்றியவர். அவருடைய முன்னோர்கள் கடல் வணிகத்தில், குறிப்பாக கப்பல் வணிகத்திலே பெயர் பெற்றவர்கள். கட்டுமரம், தோணி, கப்பல் உருவாக்குகிற அந்த வியாபாரத்தில் ஈடுபட்டவர்கள். அவருடைய பாட்டனார் தெற்கு மராட்டிய ரயில்வேயில் பங்குகள் வைத்திருக்கிற அளவுக்கு புகழ்பெற்ற செல்வந்தராக விளங்கியவர். அன்பிற்குரிய சிங்காரவேலர் 1860ஆம் ஆண்டில் சென்னையில் பிறந்தார். அவர், நான் முன்பே சொன்னது போல, ஒரு மீனவ பின்புலத்தில் பிறந்திருந்தாலும் கூட அந்த குடும்பமானது சைவம் தொடர்பான சைவ நெறிகளை உள்வாங்கிய ஒரு குடும்பமாக இருந்தது. இளமையில் அப்பொழுது இருந்த திண்ணை பள்ளி வாய்ப்பை பயன்படுத்தி கல்வி கற்ற அவர் தொடர்ந்து திருவல்லிக்கேணியில் இந்து உயர்நிலைப் பள்ளியில் கல்வி கற்றார். அதனைத் தொடர்ந்து சென்னை கிறித்துவ கல்லூரியில் பயின்றார். அதனைத் தொடர்ந்து சென்னை மாநில கல்லூரியில் வரலாறு இளங்கலை பட்டத்தை பெற்றார். சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்றார். இது அவருடைய கல்வி என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். கல்வியை முறையாக படித்தாலும் கூட 1907ஆம் ஆண்டுதான் வழக்கறிஞர் என்கிற அந்த பணியினை அவர் பதிவு செய்கிறார். அதற்கு இடைப்பட்ட காலத்தில் அவருடைய குடும்பத்தினுடைய அந்த தொழிலாக இருக்கக்கூடிய அந்த வணிகத்திலே ஈடுபடுகிறார். இலங்கை, பர்மா, அதே போல லண்டன் போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்று வருகிறார். அது மட்டுமல்ல, பர்மா ட்ரேடர்ஸ் என்று சொல்லக்கூடிய வணிக நிறுவனத்தை நிகழ்த்துகிறார். இந்த உலக பயணங்கள் அவருக்குள் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. அந்த பயணங்களில் ஒன்றாக லண்டன் 1902ஆம் ஆண்டு லண்டனுக்கு செல்கிற போதுதான் அங்கே நடைபெற்ற உலக பௌத்த மாநாட்டிலும் அவர் பங்கேற்கிறார். நான் முன்பே சொன்னது போல அவருடைய குடும்பம் சைவ குடும்பமாக இருந்தாலும் கூட சிங்காரவேலர் நிரம்ப படிக்க தொடங்குகிறார். இளமையிலேயே வாசிக்க தொடங்குகிறார். அவர் பல மொழிகளை அறிந்து கொண்டிருக்கிறார். தமிழ், ஆங்கிலம், அதே போல பிரெஞ்சு, ஜெர்மனி, இந்தி, உருது ஆகிய பல மொழிகளை கற்றவராக அவர் விளங்குகிறார். எனவே நிரம்ப நூல் பயிற்சி உடையவராக அவர் திகழ்கிறார். எனவே இந்த வாசித்தலின் வாயிலாக பௌத்தம் அவரை ஆட்கொள்கிறது. பௌத்த அறங்களை தேடி தன்னுடைய வீட்டிலே கூட ஒரு போதி சங்கத்தை உருவாக்குகிறார். 1890 தொடக்கம் அவருடைய இல்லத்திலே அந்த பௌத்தம் அறம் சார்ந்த விவாதங்கள் தொடர்ந்துகின்றன. அன்றைக்கு புகழ்பெற்றிருந்த அயோத்திதாச பண்டிதர், அதேபோல பச்சையப்பன் கல்லூரியில் தத்துவ பேராசிரியராக விளங்கிய லட்சுமி நரசு போன்றவர்களோடு சேர்ந்து அந்த விவாதங்களை, கூட்டங்களை நடத்துகிறார். அதில் ஒரு முறை திருவிக அவர்கள் பங்கேற்கிறார். திருவிக அவர்கள்
சிங்கார வேலரை விட 23 ஆண்டுகள் வயதிலே இளையவர். ஒரு 18-19 வயதில் இளம் திருவிக்கா. அவர் சைவத்திலே பின்னணி உடையவர் என்பது உங்களுக்கு தெரியும். இவர் பௌத்தத்தை பரப்புகிறார் என்று எண்ணி இவரோடு வாதம் புரிய வேண்டும், இவரோடு வம்பு வளர்க்க வேண்டும், சண்டையிட வேண்டும் என்பதற்காக இவர் இல்லத்தை நோக்கி நண்பர்களோடு செல்லுகிறார். அங்கே பார்த்தால் சிங்காரவேலர் டார்வின் தத்துவத்தை விளக்கி கொண்டிருக்கிறார். அந்த டார்வின் பற்றி அவருடைய பேச்சை கேட்டு மெய்மறந்து அன்பிற்குரிய திருவிக்கா அவர்கள், நான் டார்வின் பேச்சை கேட்டு சிங்காரவேலரை எனது ஆசிரியராக வரித்துக் கொண்டேன் என்று எழுதுகிறார். திருவிக்காவினுடைய வாழ்க்கை குறிப்புகளிலே பின்னாலே எழுதுகிறார், டார்வினிசத்தையும் மார்க்சியத்தையும் சிங்காரவேலர் வழியாக நான் கற்றுக்கொண்டேன் என்று எழுதுகிறார். அப்படி ஒரு சிறந்த ஒரு அறிஞராக இளம் வயதிலேயே சிங்காரவேலர் அவர்கள் உருவாகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வாழ்க்கை என்பதை அந்த வாழ்கிற காலமும் சூழலும் தான் தீர்மானித்தது என்பதை நாம் அறிவோம். அந்த காலகட்டம் இந்தியாவினுடைய விடுதலை போராட்டம் கொழுந்துவிட்டு எரிந்த காலகட்டம். எனவே சிங்காரவேலர் அந்த விடுதலை போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறார். நான் முன்பே சொன்னது போல 1907 அவர் வழக்கறிஞராக பதிவு செய்கிறார். அன்றைக்கு திருநெல்வேலி, மயிலாப்பூர், எழும்பூர் ஆகிய பகுதிகளில் வழக்கறிஞர்கள் அதிகம். நிறைய வழக்கறிஞர்களை கொண்ட அந்த பகுதியில் வழக்கறிஞராக பதிவு செய்து கொண்டு புகழ்பெற்ற வழக்கறிஞராக அவர் திகழ்கிறார். இன்னும் சொல்ல போனால் மதுரை, திருச்சி, தஞ்சாவூர் போன்ற இடங்களில் இருந்தெல்லாம் அவருக்கு வழக்குகள் வருகின்றன. அவர் நிறைய அதிலும் கூட அவர் தன்னுடைய ஒரு தொழில் புகழுக்காக அல்லது பணத்துக்காக அந்த பணியை மேற்கொள்ளாமல் மனிதர்களினுடைய உரிமை சார்ந்து, உடைமை உறவுகள் சார்ந்து வழக்குகளை அணுகக்கூடியவராக இருந்தார். பெரும்பாலும் குடும்ப சண்டைகளில் இந்த பங்கு பிரித்தல் போன்ற விஷயங்களின் ஊடாக வழக்குகள் அதிகமாக வந்தன. அந்த வேளைகளில் அவர் பெரும்பகுதி சமாதானப்படுத்தினார் என்பதை பதிவுகள் சொல்கின்றன. அவருடைய வீடே ஏறக்குறைய ஒரு பஞ்சாயத்து செய்து சமரசம் செய்து வைக்கக்கூடிய இடமாக பல ஆண்டுகள் இருந்திருக்கிறது. அந்த கடற்கரை சாலை 22 தெற்கு கடற்கரை சாலை என்பது இன்றைக்கு சென்னை மாநகரில் வெலிங்டன் சீமாட்டி கல்லூரி இருக்கிற அந்த வளாகம். அந்த இல்லத்திலிருந்து தான் சிங்காரவேலர் பல பணிகளை செஞ்சார். போதி சங்கம் அங்குதான் நடைபெற்றது. அது மட்டுமல்ல, 1918 மிக கொடுமையாக பரவிய பிளேக் நோய் என்ற காலகட்டத்தில் தான் பரவியது. அப்பொழுது சென்னையில் நிறைய பேர் செத்து மடிந்தார்கள். நோய் அச்சம் காரணமாக சென்னை நகரில் இருந்து பல பேர் இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய நிலை, மருத்துவர்களெல்லாம் கூட கிராமங்களுக்கு சென்று விட்ட நிலையில் சிங்காரவேலர் பிளேக் நோயால் பாதிக்கப்பட்டவர்களை அந்த இல்லத்தில் அமர்த்தி அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து மருத்துவர்களையும் அழைத்து வந்து மருத்துவம் பார்த்தார் என்பது வரலாறாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, சென்னைக்கு வேல்ஸ் இளவரசர் வருகை தந்த போது அவருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டுகிற ஒரு போராட்டத்தினை அன்றைக்கு இருக்கிற காங்கிரஸ் பேரியக்கம் அறிவிக்கிறது. ஆனால் போலீஸ், காவல்துறை மிகப்பெரிய கட்டுப்பாடுகளை விதித்து சட்டம் ஒழுங்கு நடவடிக்கைகளை எடுத்ததன் விளைவாக யாரும் எதுவும் செய்ய முடியாத நிலையில் சிங்காரவேலர் ஒற்றை மனிதராக தன்னுடைய அந்த கடற்கரை சாலை இல்லத்தினுடைய மாடியிலே நின்று பெண்கள் அணியக்கூடிய கருப்பு சேலையை கையிலே வைத்துக்கொண்டு கருப்பு கொடியினை காட்டினார் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி உணர்வு மிக்கவராக விடுதலை போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டவர் 1919ஆம் ஆண்டு காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கம் அறிவித்த போது அந்த இயக்கத்திற்காக தன்னுடைய வழக்கறிஞர் அங்கியை கழற்றி வைத்தார் என்கிற வரலாற்றையும் நாம் பார்க்கிறோம். இந்த பின்புலத்திலிருந்து காந்திக்கும் அவருக்கும் நெருக்கமும் இருந்திருக்கிறது, அதே போல நெருடலும் இருந்திருக்கிறது. அன்றைக்கு இந்து நாளிதழில் 1918 தொடங்கி ஓப்பன் லெட்டர் டு மகாத்மா காந்தி என்று நம்முடைய சிங்காரவேலர் பல கடிதங்களை எழுதியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அவற்றிலெல்லாம் இந்திய விடுதலை என்பது முழுமையடைந்ததாக இருக்க வேண்டும், அது இந்தியாவினுடைய பெரும்பகுதி மக்களுக்கு விடுதலையை தர வேண்டும், குறிப்பாக உழைக்கிற மக்கள், தொழிலாளிகள், இவர்களை இந்த விடுதலை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய சிங்காரவேலர் வலியுறுத்துகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நான் முன்பே சொன்னது போல
சிங்காரவேலரினுடைய இந்த தொடக்க காலகட்ட நடவடிக்கைகள், ஒருபுறம் அவர் தேசிய இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு விடுதலை போராட்ட அமைப்பிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார். இன்னொரு புறம் அவருடைய வாசிப்பு, ஆழ்ந்த அகன்ற வாசிப்பு. இன்னும் சொல்ல போனால் அன்றைய காலகட்டத்தில் மார்க்சிய நூல்கள் எல்லாம் தடை செய்யப்பட்டிருந்த காலம். எனவே அவர் கப்பல்களின் வழியாக மார்க்சிய நூல்களை பாண்டிச்சேரிக்கு வரவழைத்து அங்கிருந்து பெற்று படித்தார் என்பதை பார்க்கிறோம். அவரிடம் மிகப்பெரிய நூலகம் இருந்தது. அதை பலரும் சொல்கிறார்கள். 20,000க்கும் மேற்பட்ட நூல்கள், அனைத்து வகையான நூல்கள், உளவியல், கல்வியியல், அதே போல அரசியல், சமூகவியல், இலக்கியங்கள் என்று 20,000க்கும் மேற்பட்ட நூல்கள் அவரிடம் இருந்தன. பெரிய நூலகம் இருந்தது. இன்றைக்கும் கூட ரஷ்யாவில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற லெனின் நூலகத்தில் சிங்காரவேலர் பயன்படுத்திய 100 நூல்கள் அங்கே காட்சிக்கு வைத்திருக்கிறார். அப்படி ஒரு சிறப்பு பெற்றவர் சிங்காரவேலர் என்று பார்க்கிறோம். அவருடைய அந்த விடுதலை போராட்ட காலத்தினுடைய வாழ்க்கை இப்படியாக தொடர்ந்து கொண்டிருக்கிற போது அவர் சுயமரியாதை சமர்தர்மம் நோக்கி பயணிக்கிறார். அவருடைய ஏனென்று சொன்னால் இந்தியாவில் முதலாக மே தினத்தை கொண்டாடியவர் சிங்காரவேலர் என்பதை நாம் பார்க்கிறோம். 1923ஆம் ஆண்டு மே திங்கள் முதல் நாளில் உழைப்பாளர் நாளை இந்தியாவிலேயே முதலாக கொண்டாடியவர். கொடியேற்றி வைத்து அதில் தொழிலாளி என்கிற இதழையும் வெளியிட்டு உரையாற்றியவர் சிங்காரவேலர் என்று பார்க்கிறோம். அதே போல 1920 வாக்கில் இந்தியாவினுடைய புகழ்பெற்ற பொது உடைமை சிந்தனையாளரான எம்.என். ராய் போன்றவர்களோடு அவருக்கு நெருக்கம் ஏற்படுகிறது. அதனை தொடர்ந்துதான் அவர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் சற்று மாறுபடுகிற நிலை ஏற்படுகிறது. 1922ஆம் ஆண்டு கயாவில் ஒரு காங்கிரஸ் மாநாடு நடைபெறுகிறது. அந்த மாநாட்டில் தான் நம்முடைய சிங்காரவேலர் அனைவருக்கும், அனைத்து மக்களுக்குமான விடுதலை வேண்டும் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அதிலே தன்னுடைய உரையை தொடங்குகிற போதே டியர் காம்ரேட்ஸ் என்று சொல்லிதான் தொடங்குகிறார். உலக பொது உடைமை இயக்கத்திலிருந்து நான் வருகிறேன் என்பதை அதில் அறிவிக்கிறார். இதனுடைய தொடர்ச்சியாக 1924இல் கான்பூர் சதி வழக்கு என்று நீங்கள் எல்லாம் வரலாற்றிலே கேள்விப்பட்டிருக்க கூடும். அந்த கான்பூர் சதி வழக்கிலே அவர் இணைக்கப்படுகிறார். 1925இல் அதே கான்பூர் நகரில் இந்தியாவினுடைய பொது உடைமை இயக்கத்தினுடைய முதல் மாநாடு நடைபெறுகிறது. அந்த மாநாட்டினுடைய தலைமை தாங்கி தொடங்கி வைக்கிற பெருமை சிங்காரவேலரை சேர்கிறது. இந்த இடத்தில் ஒன்றை கவனிக்க வேண்டும். இந்தியாவில் பொது உடைமை இயக்கத்தை சார்ந்த தலைவர்கள் அனைவரும் மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்தார்கள். குறிப்பாக மேலை நாடுகளில் சென்று கல்வி கற்றவர்களாக இருந்தார்கள். லண்டன் போன்ற இடங்களில் கல்வி கற்று வந்தவர்கள் தான் வழிநடத்தினார்கள். இப்படி மேலை சிந்தனை மரபிலிருந்து மார்க்சியத்தை கற்று இந்திய பொது உடைமை இயக்கத்திற்கு பலரும் தலைவர்களாக தலைமை வாங்கிய இடத்தில் இந்த தமிழக சிந்தனை மரபிலிருந்து, தமிழ் சிந்தனை மரபிலிருந்து, இந்திய பின்புலத்தில் இருந்து ஒரு பொது உடைமை இயக்கத்தினுடைய தலைவராக வந்தவர் நம்முடைய சிங்காரவேலர். எனவேதான் அவரை இந்தியாவினுடைய முதல் கம்யூனிஸ்ட் என்று சொல்கிறோம். அது மட்டுமல்ல, வாழ்நாளெல்லாம் அவருக்கு முன்னும் பின்னும் நாம் எடுத்துக்கொண்டால் பொது உடைமை இயக்கத்தினுடைய வரலாற்றில் ஏகாதிபத்திய எதிர்ப்பு, வர்க்க அரசியல், ஜாதி ஒழிப்பு ஆகிய இந்த 3 விஷயங்களையும் இணைத்து முன்னெடுத்தவர் சிங்காரவேலர் என்று பார்க்கிறோம். அதுதான் அவருடைய தனித்தன்மை. ஏனென்றால் சிங்காரவேலர் இந்த மண்ணிலிருந்து மார்க்சியத்தை கண்டடைந்தார் என்று பார்க்கிறோம். அவர் மார்க்சிய நூல்களை எல்லாம் படித்தார், லெனினுடைய சிந்தனைகளை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டார். என்றாலும் கூட இந்த இடத்தில் நான் சிவத்தம்பி அவர்கள் சொல்வதை நான் சுட்டிக்காட்ட வேண்டும். அன்பிற்குரிய பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் ஜீவா அவர்களை பற்றி மதிப்பிடுகிற போது சொல்லுவார், ஜீவா அவர்களினுடைய பொது உடைமை தத்துவம் என்பது எங்கேயோ மழை பெய்ய இங்கே குடைபிடித்தது அல்ல, அது வள்ளுவனிடமிருந்தும் கம்பனிடமிருந்தும் வந்து சேர்ந்தது என்று சொல்லுவார். ஆக இந்த தமிழ் சிந்தனை மரபிலிருந்து பொது உடைமை கருத்துக்களை உலகெங்கிலும் பரப்பக்கூடிய ஒரு மனித ஆளுமையாக சிங்காரவேலர் உருவெடுக்கிறார். இப்படித்தான் நாம் இதை பார்க்க வேண்டும். இப்படியாக இருக்கிற போது பெரியாருக்கும் நம்முடைய சிங்காரவேலருக்குமான உறவு நிலைகளை நாம் பார்க்க வேண்டும். ஏறக்குறைய
பெரியாரும் சிங்காரவேலரும் இரட்டையர்கள் போல ஒரு காலகட்டத்தில் இயங்கினார்கள். 1930-35 ஆண்டுகளில் அந்த 5 ஆண்டு காலம் பெரியாரும் சிங்காரவேலரும் இணக்கமாக செயல்பட்ட காலம் என்று வைத்துக்கொள்ள முடியும். குறிப்பாக தந்தை பெரியார் அவர்கள் 1931-32 ஆண்டுகளில் சோவியத் பயணத்தை மேற்கொள்கிறார். பல மாதங்கள் சோவியத் ரஷ்யாவில் இருக்கிறார். அந்த பயணம் கூட எப்படி நடந்தது, எப்படி சென்றார், விசா எடுத்துக்கொண்டு சென்றாரா என்றெல்லாம் இன்றைக்கும் கூட விவாதங்கள் நடைபெறுகின்றன. அந்த சோவியத் ரஷ்ய பயணம் தந்தை பெரியார் அவர்களுக்கு புதிய திறப்புகளை ஏற்படுத்தியது. தமிழகம் வந்த பின்னாலே அவர் பொது உடைமை கருத்துக்களை மிக தீவிரமாக பரப்பக்கூடியவராக மாறுகிறார். தன்னுடைய குடியரசு வெளியீட்டிலிருந்துதான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கையை முதலாக வெளியிடுகிறார். சோசலிசம் போன்ற நூல்களை வெளியிடுகிறார். இப்படி அதே போல அந்த காலகட்டத்திற்கு பிறகு குழந்தைகளுக்கு பெயர் வைக்கிற போது லெனின் என்றும் ஸ்டாலின் என்றும் மாஸ்கோ என்றும் பெயர் வைக்கிறார். அப்பொழுது கூட ஜனங்கள் கேட்கிறார்கள், ருசியா மாஸ்கோ என்றெல்லாம் ஊரின் பெயர்களை வைக்கிறீர்களே என்று. அதற்கு தந்தை பெரியார் சொல்வாராம், ஆம், நீங்கள் ஸ்ரீரங்கம் என்றும் சிதம்பரம் என்றும் பெயர் வைக்கிறீர்கள், நான் மாஸ்கோ என்றும் பெர்லின் என்றும் ரஷ்யா என்றும் பெயர் வைத்தால் மோசமாக போய்விடும் என்று கேட்பார். இப்படி ஒரு சிந்தனை பெரியாருக்கு உருவாகிறது. அதே போல தமிழ்நாடு முழுக்க இந்த சுயமரியாதை சமதர்மம் சார்ந்த செய்திகளை பரப்பக்கூடிய நிலைக்கு பெரியார் உள்ளாகிறார். அவரோடு இணைந்து நம்முடைய சிங்காரவேலர் தொழில்படுகிறார். அந்த காலகட்டத்தில் தான் மிக தமிழ் சூழலில் மிக குறிப்பிடத்தக்க சில மாநாடுகள் நடைபெறுகின்றன. பெரியார் நடத்துகிற மாநாடுகள் ஜமீன்தார்கள் அல்லாதார் மாநாடு, லேவாதாவிக்காரர்கள் அல்லாதார் மாநாடு, நார்த்திகர் மாநாடு, தேவதாசி முறை ஒழிப்பு மாநாடு என்றெல்லாம் பல மாநாடுகளை பெரியார் நடத்துவதற்கு பின்புலத்திலே இருந்தவர் சிங்காரவேலர் என்று. பெரியாரும் சிங்காரவேலரும் இணைந்து செயல்பட்ட காலங்களில் தான் இவைகளெல்லாம் தமிழ் சூழலில் நடைபெறுகின்றன. அது மட்டுமல்ல, பொது உடைமை இயக்க வரலாற்றிலும் சரி, சுயமரியாதை இயக்க வரலாற்றிலும் சரி, ஒரு முக்கியமான காலகட்டமாக சுட்டப்படுவது ஈரோட்டு திட்டம் என்கிற ஒரு வேலை திட்டமுறை. 1932ஆம் ஆண்டு டிசம்பர் 28, 29 நாட்களில் ஈரோட்டில் ஒரு மாநாடு நடைபெறுகிறது. அந்த மாநாட்டில் பெரியாரினுடைய வேண்டுகோளுக்கிணங்க சிங்காரவேலர் தான் ஒரு அறிக்கை, திட்ட வரைவு அறிக்கையை முன்வைக்கிறார். அதுவரை வெறும் கொள்கைகளை பரப்பக்கூடிய, பரப்புரை செய்யக்கூடிய, மூட நம்பிக்கைகளை எதிர்த்தும், அதே போல ஜாதி சமய வேறுபாடுகளை எதிர்த்தும், சனாதான கருத்துக்களை எதிர்த்தும் பரப்புரை செய்கிற ஒரு இயக்கமாக இருந்த சுயமரியாதை இயக்கம் ஒரு அரசியல் வேலை திட்டத்தோடு இந்த சமுதாயத்தை மாற்றக்கூடிய, வளர்ச்சியிலே எடுத்துக்கொள்ளக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் ஆட்சி அதிகாரத்திலே பங்கு பெறக்கூடிய ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்கிற நிலையில் ஈரோட்டு வேலை திட்டம் உருவாக்கப்படுகிறது. அதனை உருவாக்கியவர் சிங்காரவேலர். அந்த 1932 தொடங்கி ஒரு 2 ஆண்டுகள் ஒரு நெருக்கடி மிகுந்த காலமாக இருக்கிறது. தந்தை பெரியாருக்கு அவருடைய பழைய நண்பர்கள், குறிப்பாக நீதி கட்சியிலே இருந்தவர்கள், இன்ன பிற நண்பர்கள் எல்லாம் உடைமை வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள், மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்தவர்கள் எல்லாம் நெருக்கடி கொடுக்கிறார்கள். நீங்கள் இப்படி ஒரு கம்யூனிஸ்ட் பிரச்சாரம் செய்ய போனால், அந்த இயக்கத்தை தழுவிக்கொண்டு நீங்கள் சென்றால் நம்முடைய இயக்கம் முடக்கப்படும், அரசாங்கம் நம் மீது பாயும் என்று சொல்கிறார். அதை ஒட்டி சில நிகழ்வுகளும் நடைபெறுகின்றன. அந்த காலத்தில் பெரியார் குடியரசில் எழுதிய இந்த அரசாங்கம் ஏன் ஒழிய வேண்டும் என்கிற ஒரு கட்டுரைக்காக பெரியார் கைது செய்யப்படுகிறார். அதே போல நான் ஏன் நாத்திகன் ஆனேன் என்கிற பகத்சிங்கின் நூலை மொழிபெயர்ப்பதற்காக பேராசான் ஜீவா அவர்களும் அதை வெளியிட்டதற்காக பெரியாரினுடைய தமையனார் ஈவே கிருஷ்ணசாமி அவர்களும் கைது செய்யப்படுகிறார்கள். இப்படியான ஒரு நெருக்கடியில், ஒரு நிலையில் பெரியார் இந்த சுயமரியாதை சமதர்ம இயக்கம் என்பதிலிருந்து பின்வாங்கி நீதி கட்சியோடு உடன்பாட்டுக்கு செல்கிறார். இது ஒரு 4-5 ஆண்டுகள் தமிழக வரலாற்றில் ஒரு முக்கியமான காலகட்டம், 30 தொடங்கி 34-35 வரை. அதற்கு பிறகு
சிங்காரவேலருக்கும் அவருக்கும் பெரிய தொடர்புகள் இல்லை, ஆனால் நண்பர்களாக இருக்கார் இறுதி வரை. ஏனென்று சொன்னால் 1928 ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடைபெறுகிறது, ரயில்வே தொழிலாளர் போராட்டம் நடைபெறுகிறது. அந்த போராட்டத்திலே நம்முடைய சிங்காரவேலர் அவர்கள் கைது செய்யப்படுகிறார். 18 மாதம் அவர் சிறையில் இருக்கிறார். 30 வரை அவர் இருக்கிறார். ஏறக்குறைய அவருக்கு 70 வயதை நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் சிறையில் இருந்தார். அந்த சிறையில் இருந்து வருவதற்கு கூட தந்தை பெரியார் தான் உதவி செய்கிறார். இந்த வகையிலே பெரியார் கடைசி வரை அவரை போற்றினார். ஏனென்று சொன்னால் பெரியாரினுடைய குடியரசு, அந்த பகுத்தறிவு போன்ற இதழ்களில் தான் சிங்காரவேலர் நிரம்ப எழுதினார். சிங்காரவேலருடைய எழுத்துக்களை நீங்கள் வைத்துக் கொண்டால் அவருடைய முழு நேர அரசியல் வேலை, ஒரு பக்கம் தொழிற்சங்க இயக்கம், அதே போல அரசியல் இயக்கம், இப்படியெல்லாம் பார்த்தாலும் கூட அவருடைய அந்த தொடர்ந்த இயக்கம் என்பது அறிவு சார்ந்ததாக இருந்தது. அவர் நிறைய வாசித்துக் கொண்டே இருப்பார். கூட்டங்களில் பேசுகிற போது கூட தோழர்களை பார்த்து நிறைய புத்தகங்களை படியுங்கள், நிறைய வாசியுங்கள், தொடர்ந்து வாசியுங்கள் என்றுதான் சொல்லுவார். ஏனென்றால் இந்த வாசிப்பினுடைய அறிவு திறப்பின் வழியாகத்தான் இந்த உலகத்திலே மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதை சிங்காரவேலர் மிக தீர்க்கமாக நம்பினார். இப்படியாக அவருடைய சிந்தனை செயல்பாடுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக நம்முடைய சிங்காரவேலர் அவர்கள் நான் முன்பே சொன்னது போல சைவம் சார்ந்த குடும்ப பின்புலத்திலிருந்து பௌத்தம் என்பதை ஒரு மாற்று சித்தாந்தமாக கை கொண்டு அதிலே தேர்ச்சி பெறுகிறார். அதிலும் கூட மறுபிறவி கோட்பாடு என்று வருகிற போது அதோடு முரண்படுகிறார். அதற்கு மாற்றான கருத்துக்களை சிங்காரவேலர் முன்வைக்கிறார். அதே போல வைதீகம் அவைதீகம் என்று சொல்லக்கூடிய இந்த 2 சிந்தனை மரபுகள் தமிழ் சூழலில் உள்ளன. இன்னும் அடிப்படையாக சொல்ல போனால் பொதுவாக சொல்லுவோம், இந்த உலகம் தோன்றியது எப்படி, உயிர்கள் தோன்றியது எப்படி, கடவுள் தோன்றியது எப்படி, ஆண் பெண் ஏறுபாடு ஏற்பட்டது எப்படி என்கிற இந்த அடிப்படைகளுக்கு விளக்கம் தெரிந்தாலே, இந்த அடிப்படைகளை விளங்கி கொண்டாலே நாம் ஒரு சிந்தனை தளத்துக்கு வந்தவர்களாகும். இதுதான் 2 அடிப்படை சிந்தனைகள் இருக்கிறது. கருத்து முதல்வாதம், பொருள் முதல்வாதம் என்று சொல்லக்கூடிய 2 அடிப்படை சிந்தனைகள் இருக்கின்றன. அப்போ இந்த உலகம் தோன்றியது எப்படி அல்லது கடவுள் தோன்றியது எப்படி என்று வருகிற போது உலகத்தை கடவுள் படைத்தாரா அல்லது இயற்கையாகவே உருவானதா, கடவுளை படைத்தது யார் என்கிற கேள்விகள் எழுகின்றன. தோமுசி ரகுநாதன் என்கிற மிகப்பெரிய அறிஞர், திருச்சிற்றம்பல கவிராயர் என்று அவரை அழைப்பார்கள், அப்படி கவிதைகள் எழுதுவார். அவர் ஒரு கவிதையிலே அவர் சொன்ன 2 அடிகள் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அவர் கடவுளை பார்த்து பாடுவார், விண்ணை படைத்தது நீ என்றால் அதில் விமானம் விட்டவன் நான் அல்லவோ, கடலை படைத்தது நீ என்றால் அதில் கப்பல் விட்டவன் நான் அல்லவோ, கடவுளே என்னை படைத்தவன் நீ என்றால் உன்னை படைத்தவன் நான் அல்லவோ என்று கேட்பார். அப்போ உலகத்தை படைத்தது யார்? கடவுளை, நமக்கு தேவையான கடவுள்களை நாம் படைத்து கொண்டோம். நாம் உண்கிற உணவை நம்முடைய கடவுளுக்கு படைத்தோம். நாம் உடுக்கிற உடையை அதற்கு பயன்படுத்தினோம். நாம் பயன்படுத்துகிற பொருள்களை அதற்கு படையலிட்டோம். இப்படியான ஒரு வரலாறு மக்கள் சாமிகள், ஜனங்கள் சாமிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு மரபு இருக்கிறது. நடுகள் மரபில் தொடர்ந்து இப்படி வருகிறது. அப்போ இந்த கடவுளை பார்ப்பது எப்படி? அதான் சிங்காரவேலர் கடவுளும் பிரபஞ்சமும் என்று எழுதினார். அப்போ இந்த பிரபஞ்சம் தோன்றியது எப்படி? ஏன்னா அவர் ரொம்ப அடிப்படையான அறிவியல் கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். ஏன்னா விண்வெளி பற்றி நிறைய எழுதுகிறார், சூரிய கோளத்தை பற்றி எழுதுகிறார், விண்மீன்களை பற்றி எழுதுகிறார், கோள்களை பற்றி எழுதுகிறார், உலகத்தினுடைய இன்றைக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற பேரலைகள் என்று பேரழிவுகள் என்று சொல்லக்கூடிய இயற்கை சீற்றங்கள், குறிப்பாக நிலநடுக்கம் பற்றி எழுதுகிறார். அதே போல ஆழிப்பேரலை சுனாமி என்று சொல்லக்கூடிய அதை பற்றி எச்சரிக்கிறார். ஆப்பிரிக்கா நாட்டினுடைய சகாரா பாலைவனம் என்று இருப்பது ஒரு காலத்தில் சோலைவனமாக இருந்தது என்கிற வரலாற்றை சொல்கிறார். ஆக இந்த சுற்றுச்சூழல் சார்ந்தும் அறிவியல் சார்ந்தும் புதிய சிந்தனைகளை முன்வைத்தவராக நாம் சிங்காரவேலரை பார்க்க முடியும். அவருடைய கட்டுரைகள் ஏறக்குறைய 199 கட்டுரைகளை நண்பர்கள் தொகுத்து சிங்காரவேலரின் சிந்தனை களஞ்சியம் என்று வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் செம்பாதி மூட நம்பிக்கைகளை எதிர்த்துதான் இருக்கிறது.
பில்லி சூன்யம் என்றும் மாய மந்திரங்கள் என்றும் சொல்லப்படுகிற செப்படி வித்தைகளுக்கு எதிராக அவர் பேசுகிறார். அதே போல இந்த மந்திரங்கள் சடங்குகள் இந்த மனிதர்களை எப்படி ஆட்கொள்கின்றன என்பது பற்றி பேசுகிறார். ஏனென்று சொன்னால் அவர் இந்திய சமூகம் ஒரு கல்வியறிவற்ற சமூகமாக இருக்கிறது, அறியாமையில் அமர்ந்திருக்கிறார்கள், இங்கு விடுதலைக்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம், விடுதலை வர வேண்டும் என்று சொன்னால் இந்த மக்கள் ஒன்று ஜாதி மதம் என்கிற இந்த நெருக்கடிகளிலிருந்து விடுதலை அடைய வேண்டும், இன்னொன்று இந்த அறியாமை மூட பழக்க வழக்கங்கள் கண்மூடி வழக்கங்கள் இவைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்நாள் லட்சியமாக சொல்கிறார். பாரதியோடு சிங்காரவேலருக்கு தொடர்பு இருந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் 1921 பாரதி மறைந்த போது உடனிருந்தவர் சிங்காரவேலர் என்கிற குறிப்பு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் சிங்காரவேலரின் மடியில் தான் நம்முடைய பாரதியினுடைய உயிர் நீத்தது என்கிற ஒரு குறிப்பு இருக்கிறது. அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. ஆனால் அந்த இறப்பு சடங்கிலே சிங்காரவேலர் பங்கெடுக்கிறார். பாரதி மிக அழகாக சொல்லுவார், மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனியுண்டோ என்று கேட்பார். இந்த ரெண்டு தான் அடிப்படை. ஒன்று சம உடைமை, இன்னொன்று சம உரிமை. சிங்காரவேலர் இந்த சம உடைமைக்காகவும் சிந்தித்தார், சம உரிமைக்காகவும் சிந்தித்தார். இந்திய சூழலில் பொது உடைமையை பேசியவர்கள் சம உடைமை மலர வேண்டும், உலக தொழிலாளர்கள் ஒன்று கூட வேண்டும், உலக உழைக்கும் மக்கள் விடுதலை அடைய வேண்டும் என்கிற ஒரு விஷயத்திற்கு அழுத்தம் தந்தார்கள். இன்னொரு பக்கம் ஜாதியே வர்க்கமாகவும் வர்க்கமே ஜாதியாகவும் இருக்கக்கூடிய இந்திய ஜாதிய நிலைமைகளை அவ்வளவு தூரம் கவனிக்க மறந்தார்கள் என்கிற வரலாற்று சங்கடம் இருக்கிறது. அதை ஆதி காலத்திலிருந்து தான் தொடங்கிய காலத்திலிருந்து அதை தொடர்ந்து எதிர்த்து கொண்டு இந்திய சமூக அமைப்பு என்பது ஜாதிய அமைப்பாகவும் இருக்கிறது, ஜாதிகள் ஒழிய வேண்டும், அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தொடர்ந்து சிந்தித்தவராக சிங்காரவேலர் அவர்களை நாம் பார்க்க முடியும். எனவேதான் அவர் கலப்பு திருமணங்கள் பற்றி பேசுகிறார். அதே போல மதம் மாறினால் ஜாதி போய்விடுமா என்று கேள்வி கேட்கிறார். இப்போ ஜாதியை ஒழிக்க என்னதான் தீர்வு என்று கேட்கிறார். அதே போல ஒடுக்கப்பட்டவர்கள் ஜாதி உரிமைக்காக போராடுகிற போது அவர்கள் பொருளாதார விடுதலையையும் தன்னுடைய கணவரத்திலே கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். இதனுடைய இன்னொரு வீச்சாகத்தான் பெண் விடுதலை பற்றி சிங்காரவேலர் பேசுகிறார். பெண் விடுதலை பற்றி நிறைய கட்டுரைகளை அவர் எழுதுகிறார். பொது உடைமையும் பெண்களும் என்று எழுதுகிறார். பெண்கள் ஏன் காதலிப்பது தொடங்கி காதல், திருமணம், அதே போல குழந்தை பேரு, விதவை நிலைமை, மன விளக்கு எல்லாவற்றையும் பற்றி சிங்காரவேலர் பேசுகிறார். அவருக்கு கற்பு என்பது பற்றி அதே போல திருமணம் பற்றி உயர்ந்த அபிப்பிராயங்கள் இல்லை. அவர் இதுக்கெல்லாம் சொல்றார், இந்த கற்பாக இருந்தாலும் திருமணமாக இருந்தாலும் இதெல்லாம் ஒரு மறு உற்பத்திக்கான ஒரு எளிய அடையாளம். அது மட்டுமல்ல, இந்த தனி சொத்துரிமை, உடைமை சமூகம் இது இந்த அகமண திருமண முறையில் தான் நீடிக்கிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற திருமண முறை ஒரு வகையிலே ஒரு வளர்ச்சி நிலை என்று நாம் வரவேற்றாலும் கூட அதுதான் தனி சொத்துடைமையினுடைய தொடக்கமாகவும் இருக்கிறது என்கிற மார்க்சிய நிலைப்பாட்டை முன்வைத்து ஆண்களும் பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். பெண் கல்வியை வலியுறுத்துகிறார். பெண்கள் எல்லா நிலைகளிலும் உயர்வு பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சிந்தனைகளை விரித்து காட்டுகிறார். எனவே அவர் சொல்றார், ஒரு குடும்பத்தில் பெண் மோசமானவனாக இருந்தாலும் ஆண் மோசமானவனாக இருந்தாலும் அந்த குடும்பம் உருப்படாது, அவர்கள் மனவிலக்கு பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்கிறார். எனவே குடும்பத்தில் ஜனநாயகம் வேண்டும், குடும்ப அமைப்பு முறையிலே ஜனநாயகம் வேண்டும் என்கிற சிந்தனையை விதைத்ததாக பார்க்கிறோம். நான் முன்பே சொன்னது போல இந்த சிந்தனை மரபு என்று வருகிற போது இந்த கடவுள்களை பற்றி, உலகத்தை பற்றி, உயிர்களை பற்றி, இதனுடைய நடப்பு உலகத்தை பற்றிய சிந்தனை தான் ஒரு சமயம் சார்ந்ததாகவும் தத்துவம் சார்ந்ததாகவும் இருந்த காலகட்டத்தில் மிக தெளிவாக அவர் இந்த உலகம் உண்மை என்பதை உணர்ந்தவராக இருந்தார். இரண்டுமற்றது என்று சொல்லக்கூடிய அத்வைதம், குறிப்பாக ஆதி சங்கரரினுடைய அத்வைத விவாதங்களை அவர் சங்கரர் முன்வைக்கக்கூடிய பாம்பா கைரா என்று சொல்லக்கூடிய அந்த விவாதத்தில் தலையிட்டு
பாம்பும் தெரிந்து கயிறும் தெரிந்தால்தான் இது பாம்பு இது கயிறு என்று ஒரு மனிதன் உணர முடியும். எனவே பிரம்மம் என்று பேச, உலகத்தை தெரியாமல் பிரம்மத்தை பேச முடியாது. பிரம்மம் தெரியாதவனுக்கு உலகம் தெரியாது என்று சொல்ல முடியாது என்கிற விவாதத்தை சிங்காரவேலர் மிக நுட்பமாக முன்வைத்தார். எனவே அவர் ரொம்ப இந்த வைதிக சமயங்கள் அல்லது இவைகளுக்குள் சென்று அந்த சிந்தனை போக்குகளை இடைமறித்து அவைகளுக்கு மாற்றான கருத்துக்களை சொல்லவில்லை. ஆனால் அதற்கு நேர் எதிராக ஒரு பகுத்தறிவு தன்மரியாதை கருத்துக்களை, அதுவும் குறிப்பாக அறிவியல் சிந்தனைகளை முன்வைத்ததன் வாயிலாக அதற்கு நேர் எதிராக இருந்தார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். ஏனென்றால் ஒன்றை எதிர்ப்பது அல்லது புதிய ஒன்றை முன்வைப்பது என்பது ஒரு சித்தாந்தத்தை மறுதளிப்பது என்பதாக மட்டும் முடியாது. எனவேதான் சிங்காரவேலர் தன்னுடைய அறிவு கேட்டிய வகையில் தான் சிந்தித்தவைகளிலிருந்து இந்த உலகத்தை பற்றிய ஒரு அறிமுகத்தை மக்களுக்கு வழங்கினார், வெகு மக்களுக்கு வழங்கினார். இந்த உலகம் தோன்றியது, அதே போல சூரியன் தோன்றியது எப்படி, இந்த கோளம் எப்படி உயிர்கோளம் எப்படி இயங்குகிறது, இரவு பகல் எப்படி உண்டாகிறது, அதே போல இந்த இயக்கங்கள் எல்லாம் எப்படி நடைபெறுகின்றன என்கிற இயற்கை சார்ந்த ஒரு அறிவியல் கருத்துக்களை பரப்புரை செய்தார். இதுவே ஒரு சித்தாந்த போராட்டம் தான், இன்றைக்கும் அது நீடிக்கிறது. ஏன்னா நம்முடைய தமிழ் சமூகத்தில் இந்த மனப்பான்மை, சயின்டிபிக் டெம்பர் என்று சொல்லுவோம், அறிவு சார்ந்த மனப்பான்மை, அந்த அறிவியல் மனப்பான்மை இல்லாததனுடைய விளைவுதான் இன்று பலவற்றை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பொது சமூகத்தில் பல நேரக்கூடாத விபத்துக்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ ஒரு அறிவியல் மனப்பான்மை சார்ந்ததாக இந்த சமூகம் மாற வேண்டும் என்று சொன்னால் அறிவியல் தன்மையோடு சிந்திக்கக்கூடியவர்களாக இவர்கள் உருவாக வேண்டும் என்கிற சிந்தனையைத்தான் முன்னெடுத்தார். ஏன்னா உலகத்தில் பல சிந்தனைகள் இருக்கின்றன, உலகம் தோன்றியது பற்றி பல கதைகள் இருக்கின்றன. இந்தியாவினுடைய சைவம் வைணவம் முதலிய சமயங்களும் கூட பல கதைகளை வைத்திருக்கின்றன. கிறித்தவம் பல கதைகளை வைத்திருக்கிறது. அதே போல கிரேக்கம் போன்ற நாடுகளில் பல தேவத கதைகள் இருக்கின்றன. ஆனால் தமிழ் சிந்தனை மரபில்தான் இந்த பிரபஞ்சம் உருவானது, கோள்கள் உருவானது என்பது பற்றிய இலக்கிய பதிவுகளே கிடைக்கின்றன. உலகம் உருண்டை என்பதற்கான, உலக பிரபஞ்சத்தினுடைய வெளிப்பாடு என்பதற்கான அறிவியல் பூர்வமான விளக்கங்களை தந்தவர்கள் தமிழர்களாக இருக்கிறார். அது வானியல் சார்ந்ததாக இருக்கட்டும், அல்லது நீரியல் சார்ந்ததாக இருக்கட்டும், அல்லது கட்டட கலை மரபுகள் சார்ந்ததாக இருக்கட்டும், இப்படி எல்லாவற்றை பற்றியுமான ஒரு தொன்மையான மரபறிவு தமிழர்களுக்கு இருக்கிறது என்பதை நம்முடைய சங்க இலக்கியங்கள், நம்முடைய காப்பியங்கள் தொடர்ந்து பல இடங்களிலே பதிவு செய்வதை நாம் பார்க்கிறோம். இதனுடைய நீட்சியாகத்தான் சிங்காரவேலர் சிந்தித்தார், சிங்காரவேலர் செயல்பட்டார் என்பதை பார்க்கிறோம். நான் முன்பே சொன்னது போல இந்த சம உரிமைக்கான போராட்டம் ஒரு நீண்ட நெடியது. சம உடைமைக்கான போராட்டம் எப்படி தொடர்ந்து கொண்டே இருக்கிறதோ அதே போல சம உரிமைக்கான போராட்டம், மனிதனை மனிதன் சமமாக நடத்த வேண்டும், நீனும் நானும் ஒன்றுதான் என்கிற இந்த உணர்வு, அது ஆணும் பெண்ணும் சமம், இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிகார படிநிலைகள் உடைத்து நொறுக்கப்பட வேண்டும், ஏணி பொடிநிலை போன்ற இந்த ஜாதி அடுக்குகள் களையப்பட வேண்டும் என்பதற்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த சமத்துவ மனநிலை, இந்த சமத்துவ மனநிலை உருவாக்கத்துக்கான சில அடிப்படைகளை தமிழ் சூழலில் உருவாக்கியவர் சிங்காரவேலர் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு ஒரு நீண்ட மரபு இருக்கிறது. புத்தன் போராடினான், மகாவீரன் போராடினான், அதே போல வள்ளலார் போராடினார், கேரளத்திலே ஐயங்காளி போன்றவர்கள், நாராயணகுரு போன்றவர்கள் போராடினார்கள், மராட்டியத்திலே ஜோதிபா பூலே போராடினார், இறுதியாக நம்முடைய தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் அவர்களும் மராட்டி அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் போராடினார். அண்ணல் அம்பேத்கர் கடைசியில் ஒரு இடத்தில் சொல்லுவார், மனுவின் ஆவியோடு போட்டி போட்டு நான் தோற்று போனேன் என்று ஒரு இடத்திலே சொல்லுவார். அந்த மனுவினுடைய ஆவி இன்னும் நீக்க பெற நிறைந்திருக்கிறது. இந்த விஞ்ஞான உலகத்திலும் மின்னணு விண்ணியல் யுகம் என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்திலும் அந்த பழமை சிந்தனைகள் இன்னும் மிஞ்சி இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் நம்முடைய இந்த சமமை சிந்தனை என்பது, சம உரிமை சிந்தனை என்பது, மனிதனுக்கு மனிதன் சமம், ஆணும் பெண்ணும் சமம், மேல் கீழ் இந்த சமூக அடுக்கில் இல்லை என்கிற சிந்தனை மரபை நாம் வளர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த இடத்தில் தான் நமக்கு சிங்காரவேலர் தேவைப்படுகிறார்.
சிங்காரவேலர் காலம் பூராவிலும் இதைத்தான் நம்முடைய சிந்தனையாக சொல்லிக்கொண்டே வருகிறார். அவர் ஏறக்குறைய 86 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். 70 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக இருந்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் பல வித்தியாசமான முன்னெடுப்புகள் அவரிடம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். 1924 சென்னை நகராண்மை கழகத்தினுடைய நகரமன்ற உறுப்பினராக அவர் தேர்வு செய்யப்படுகிறார். அது அந்த 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 ஒரு 3 ஆண்டுகள் தான் அந்த பதவியில் இருக்கிறார். அதில் அவர் செய்த விஷயங்கள் ரொம்பவும் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்தவை. அதுவரை அது போன்ற உறுப்பினர்களாக பதவி ஏற்கக்கூடியவர்கள் கடவுளின் பேரால், கடவுள் நம்பிக்கையின் பேரால் உறுதிமொழி எடுத்துக்கொள்வார்கள். முதல் முறையாக சிங்காரவேலர் தான் மனச்சான்றின்படி நான் உறுதியேற்கிறேன் என்று சொன்னார். அதுதான் பின்னணி ஒரு மரபாக வளர்ந்திருக்கிறது. அதே போல அதுவரை அந்த கூட்டங்களில் ஆங்கிலத்தில் மட்டும்தான் உரையாற்றினார். சிங்காரவேலர் ஒரு தீர்மானமே கொண்டு வருகிறார், அவரவர் தாய்மொழியில் பேச வேண்டும். ஏனென்றால் அன்றைக்கு சென்னை மாநகரம் தெலுங்கும் கன்னடமும் மலையாளமும் தமிழும் சேர்ந்த 4 மொழிகள் பேசக்கூடிய இடமாக இருந்தது. எனவே அவரவர் தாய்மொழியில் அவரவர் அந்தந்த உறுப்பினர்கள் பேச வேண்டும் என்பதை தீர்மானமாக கொண்டு வந்து தமிழ் மொழியிலே பேசியவர். அது மட்டுமல்ல, அந்த காலகட்டத்தில் தான் சென்னை மாநகரில் முதலாக பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தை உருவாக்குகிறார். பின்னாலே காமராஜர் அதை விரிவுபடுத்தினார். எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டமாக மாற்றினார். இன்றைக்கு விடுமுறை நாட்களிலும் சத்துணவு வழங்கப்படுகிறது என்பதெல்லாம் தொடர்ந்து நடந்த நிகழ்வுகள். ஆனால் தமிழ் சூழலில் முதலில் மதிய உணவு திட்டம் என்கிற ஒன்றை குழந்தைகளுக்காக கொண்டு வந்தவர் சிங்காரவேலர் என்று பார்க்கிறோம். அதே போல இன்றைக்கு கொரோனா என்கிற ஒரு கொடிய நோய் தாக்குதலை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த காலகட்டங்களில் காலரா என்றும் அம்மை என்றும் பரவிய பெரும் நோய்கள் பெரிய அச்சத்தை மக்களுக்கு ஏற்படுத்தின. எனவே உடனடி மருத்துவ குழுக்களை உருவாக்க வேண்டும் என்பதை தன்னுடைய கருத்தாக கொண்டு வந்து நிறைவேற்றினார். அது மட்டுமல்ல, அன்றைக்கு சென்னை மாநகரத்தில் கல்வியிலே சுணக்கம் அடைந்த குழந்தைகள், படிக்காத குழந்தைகள் என்றால் பெரம்பால் அடிக்கலாம் என்கிற ஒரு நடைமுறை இருந்தது. சிங்காரவேலர் அதில் தலையிட்டு குழந்தைகளை பெரம்பால் அடிக்கக்கூடாது என்கிற, இன்றைக்கு நாம் குழந்தை உரிமைகள் பற்றியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். கல்வியில் மாணவர் மைய கல்வி முறை என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்றைக்கே சிங்காரவேலர் குழந்தைகளை பெரம்பால் அடிக்கக்கூடாது என்கிற ஒரு எடுகோலை முன்வைக்கிறார். இப்போ இப்படி அந்த நகராண்மை கழகத்தில் தனக்கு ஏற்பட்ட ஒரு வாய்ப்பை கூட ஒரு புதிய தடம் பதிக்கக்கூடியதாக மாற்றிக்கொண்டவர், அதற்கு ஏற்ப ஒரு சிந்தனைகளை வளர்த்து கொண்டவராக சிங்காரவேலரை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தாய்மொழி வழி கல்வி என்பதை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தாய்மொழிதான் உலகத்தினுடைய மிக பெரும்பாலான அறிவாளிகளை உருவாக்கியது என்று நாம் பேசுகிறோம். ஆனால் ஆங்கிலம் போன்ற அந்நிய மொழிகளை, ஆதிக்கங்களை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு கண்மூடி கொண்டிருக்கிற நமக்கெல்லாம் சிங்காரவேலர் வழிகாட்டுகிறார். நான் முன்பே சொன்னது போல அவர் ஆங்கில வழியில் கற்றவர், பல மொழிகள் தெரிந்தவர். ஆனால் மிக எளிமையாக தமிழிலே எழுதினார், தமிழிலே பேசினார், தாய்மொழியிலே தான் கல்வி அமைய வேண்டும் என்று வலியுறுத்தினார். இன்னும் ஏராளமான நூல்கள் உருவாக வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதே போல தமிழால் முடியுமா என்று விடுதலைக்கு பின்னால் மிகப்பெரிய விவாதங்கள் நடந்தது. தமிழிலே பயிற்று மொழியாக முடியுமா, தமிழிலே படிப்பை ஏற்படுத்த முடியுமா, பாடநூல்களை உருவாக்க முடியுமா என்பதெல்லாம் பின்னாலே விவாதங்கள் நடைபெற்றன. ஆனால் 1930கள் தொடங்கி வானியலை, அறிவியலை, உளவியலை, இது போன்ற புதிய துறைகளை தமிழில் எழுதியவர் சிங்காரவேலர் என்று பார்க்கிறோம். அவர் உளவியல் பற்றி எழுதுகிறார். மனித நடத்தையியல், பிஹேவியரிசம் என்று சொல்லக்கூடியதை நடத்தியல் என்று கையாண்டு எழுதுகிறார் என்று அவருடைய எழுத்துக்களிலே பார்க்கிறோம். இப்படி அவருடைய சிந்தனை புலம் என்பது விரிந்து பறந்ததாக இருந்தது. அதற்கு அடிப்படையாக இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பெரும்பகுதி மக்களினுடைய அனுபவங்கள் அவருக்கு துணையாக நின்றன. காலம் காலமாக இந்த மக்கள் ஏன் இப்படி வாழ்கிறார்கள், ஏன் இப்படி ஒடுக்குமுறைக்கு ஆளாகி இருக்கிறார்கள், அவருக்கு பொருளாதார சுரண்டல் மட்டும் காரணமா அல்லது அறிவு சுரண்டலும் காரணமா என்பதை சிந்தித்து அறிவு சுரண்டலும்
அறிவு சார்ந்த செயல்பாடுகளும் இந்த மண்ணிலே தேவை என்பது, அறிவு சுரண்டலுக்கு எதிராக அறிவு சார்ந்த செயல்பாடுகளும் தேவை என்பதை சிங்காரவேலர் உணர்ந்துதான் மிக அதிகமாக மூட நம்பிக்கை ஒழிப்பு, பகுத்தறிவு, பரப்புரை போன்றவைகளிலே அவர் ஈடுபடுகிறார். அவர் நமக்கு தெரிந்து ஒரு தேசிய இயக்கத்தில் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி சுயமரியாதை இயக்கத்தில் தொடர்ந்து பொது உடைமை இயக்கத்தில் காலூன்றி நிற்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ் நெடும் பரப்பில் வள்ளுவன் தொடங்கி வருகிற நம்முடைய அந்த மாற்று சிந்தனை மரபில் இந்த மண்ணுக்கேற்ற, மக்களுக்கேற்ற, மக்கள் சிந்திக்கக்கூடிய, மக்கள் உள்வாங்கக்கூடிய, மக்களுக்கு ஏற்றக்கூடிய, மக்களை வழிநடத்தக்கூடிய, மக்களை மாற்றத்தை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய சிந்தனை மரபுக்கு சொந்தக்காரராக சிங்காரவேலர் அவர்களை நாம் காண முடியும். அவருடைய சிந்தனைகளை வாசிப்பது என்பதும் அவரை உள்வாங்குவது என்பதும் இன்றைய காலகட்டத்தில் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஏனென்றால் மூட நம்பிக்கைகள் என்று நாம் சொல்லலாம். ஏனென்றால் ஒருவருக்கு மூட நம்பிக்கையாக இருப்பது இன்னொருவருக்கு நம்பிக்கையாக இருக்க முடியும். எனவே இந்த நம்பிக்கைகள் சார்ந்து இருக்கிற சமூகத்தை அறிவியல் சார்ந்த சமூகமாக மாற்றுவதற்கு சிங்காரவேலர் போன்றவர்கள் நமக்கு தேவைப்படுகிறார்கள். மீண்டும் நாம் பின்னோக்கி செல்ல வேண்டியிருக்கிறது. உலகம் தோன்றியது, உயிர்கள் தோன்றியது, மனிதர்கள் தோன்றியது, ஆண் பெண் வேறுபாடு தோன்றியது முதலான அந்த அடிப்படைகளை மீண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு, வருங்கால தலைமுறைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது என்பதை மட்டும் இந்த நேரத்திலே பதிவு செய்து விடைபெறுகிறேன். வணக்கம்.